பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி தருமபுரி மக்களவை தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாஜகவின் வேட்பாளராக விருதுநகர் மக்களவை தொகுதியில் சரத்குமாரின் மனைவி ராதிகா சரத்குமாரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ரெண்டு வேட்பாளர்களுக்கும் காமனான ஒரு ஒற்றுமை இருக்கு. அன்புமணி ராமதாஸ் நீண்ட காலமாக அரசியலில் இருந்தாலும் சௌமியா அன்புமணி பசுமை தாயகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி சமூக சேவையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்க நேரடி அரசியலுக்குள்ள தேர்தல் அரசியலுக்குள்ள வர்றது இதுதான் முதல் முறை. சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு தனி அமைப்பை நடத்திட்டு இருந்த சரத்குமார் பாஜகவில் அந்த கட்சியை இணைத்த பிறகு அவர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் அவருடைய மனைவி ராதிகா இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். சரி, இந்த மாதிரி கணவர் அரசியலில் இருக்காரு, மனைவியும் அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிற நிகழ்வு இது முதல் முறையா? இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தேசிய அரசியலிலிருந்து நம்ம தமிழ்நாட்டு மாநில அரசியல் வரைக்கும் பல உதாரணங்கள் இருக்கு. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மக்களவை தேர்தலில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸினுடைய மனைவி சௌமியா அன்புமணி தருமபுரி மக்களவை தொகுதியிலும் ராதிகா சரத்குமார் விருதுநகர் மக்களவை தொகுதியிலும் போட்டிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பாஜக கூட்டணியை சேர்ந்தவர்கள். சரி, இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் கணவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவங்களும் அரசியலுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டெல்லியிலிருந்து தொடங்குவோம். தேசிய அரசியல்னு பார்க்கும்போது சோனியா காந்தி. ஆனால் அவங்க அரசியலுக்கு வந்த சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு சூழல் தான். ராஜீவ்காந்தியினுடைய எதிர்பாராத மரணம் அவங்களை அரசியலுக்கு அழைத்து வந்தது. அதன் பிறகு அவர் தேர்தல் அரசியலிலும் சரி தேசிய அரசியலிலும் சரி அந்த கட்சியினுடைய தலைவராக பல ஆண்டுகள் வழிநடத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும்போது அவர் பிரதமராகலாம் என்ற சூழல் இருந்த போதும் அப்போது இருந்த எதிர்ப்பு காரணமாக அவர் பிரதமர் பதவியை வேணான்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங்கிடம் கொடுத்தார். அவங்க அரசியலுக்கு வந்தது ஒரு சோகமான நிகழ்வுக்கு பிறகு என்றாலும் கூட அவங்க அரசியலில் அவங்களுக்கான ஒரு இடத்தை உறுதியாக பிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி ஜானகி எம்ஜிஆர் அரசியலுக்குள்ளே வந்தாங்க. அரசியலுக்குள்ளே வரும்போதே நேரடியாக முதலமைச்சர் ஆனாங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அடையாளமும் அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் அவங்க முதலமைச்சராக நீண்ட காலம் தொடர முடியலை. அதன் பிறகு உடனடியாக நடைபெற்ற மாற்றங்கள், அதன் பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு இதெல்லாமே நடக்குது. அதன் பிறகு அதிமுக ஜெயலலிதா வசம் வந்தது. இருந்தாலும் தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெண் முதலமைச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய கணவர் எம்ஜிஆர் அரசியலில் இருந்து அவர் மறைவுக்கு பிறகு அப்போது இருந்த சூழல் காரணமாக ஜானகி எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாங்க. ஜானகி எம்ஜிஆரின் காலத்துக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பல மாற்றங்கள், அதிமுகவினுடைய கட்டமைப்பு, இப்படி பல விஷயங்களில் பங்காற்றிய ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, அவங்களுடைய கணவரான நடராஜன் ஏற்கனவே தீவிர அரசியலில் இருந்தவர். சொல்லப்போனால் சசிகலா நடராஜன் திருமணத்தையே கலைஞர் கருணாநிதி தான் நடத்தி வச்சார். அந்த அளவுக்கு அரசியலுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கம். நடராஜன் அரசியலில் பெரும்பாலும் அவருடைய தமிழீழம் சார்ந்த நிலைப்பாடுகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களில் பெரும்பாலும் பின்னணியிலிருந்து பணியாற்றியவர் தான். தன்னை பெரிய அளவுக்கான ஒரு தலைவராக முன்னிறுத்தி கொள்ளலை அப்படின்னாலும் அவருடைய அரசியல் பங்களிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கும் அவருக்கு அரசியல் அரங்கில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. அவரை தொடர்ந்து ஒரு 30 ஆண்டு காலத்துக்கும் மேலாக ஜெயலலிதாவோடு பயணித்து பின்னணியிலிருந்து அரசியல் செய்து வந்த சசிகலா, ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அவங்களும் மக்கள் முன்னால் நேரடி அரசியலுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை கிடைச்சதுனால அவங்க சிறைக்கு போனாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகும் இப்போதும் அவர் ஒரு அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறார். இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் நார்த் இந்தியா பக்கம் போவோமே. லாலு பிரசாத் யாதவ் முன்னாள் மத்திய அமைச்சர், பீகாரை சேர்ந்தவர், பீகார் மாநில முதலமைச்சராக இருந்தவர். அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் சிறைக்கு போகும்போது அவருடைய மனைவி ராப்ரி தேவி முதலமைச்சர் ஆனாங்க. அவங்களும் கூட அதற்கு முன்பு வரை லாலு பிரசாத் அவர்களுடைய குடும்பத்தில் முக்கியமான நபராக இருந்தாலும் லாலு பிரசாத் யாதவ் செயல்பட முடியாத ஒரு சூழல் வரும்போது ராப்ரி தேவி முதலமைச்சராக்கப்படுகிறார். அவர் இன்றளவிலும் அரசியலில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான செல்வாக்கும் அவங்களுக்கான ஆதரவாளர் வட்டமும் இருக்குது. சொல்லப்போனால் அவங்களுடைய மகன் தேஜஸ்வி யாதவே இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். இருந்தாலும் நம்ம பீகார் அரசியல்னு பேசும்போது லாலு பிரசாத் யாதவையோ ராப்ரி தேவியையோ தவிர்த்து விட்டு பேச முடியாது. பீகார்லேருந்து அப்படியே கொஞ்சம் உத்தரப்பிரதேஷ் பக்கம் போவோம். அங்கே இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவனுடைய மகனான அவர் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. தொடர்ந்து ஆக்டிவான பாலிடிக்ஸில் இருந்துகிட்டே இருக்காரு. அவருடைய மனைவி டிம்பிள் யாதவ் அவங்களும் தேசிய அரசியலில் இருக்காங்க. கணவர் மாநில அரசியலில் இருக்காரு, மனைவி தேசிய அரசியலில் இருக்காங்க, எம்பிஆர் இருக்காங்க.
அந்த வகையில் பார்க்கும்போது நார்த் இந்தியாலையும் நம்ம தமிழ்நாட்டை போல மற்ற மாநிலங்களைப் போல இந்த மாதிரியாக, அதாவது கணவர் அரசியலுக்கு வந்த பிறகு மனைவியும் அரசியலுக்கு வராங்க. சிலருக்கு ஒரு துக்ககரமான நிகழ்வுக்கு பிறகு, கணவர் மறைந்த பிறகு அரசியலுக்கு வருவாங்க. சிலர் அரசியல் சூழலால் வருவாங்க. சிலர் அவங்களுக்கு இருந்த தனிப்பட்ட காரணத்தினால வந்திருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி, ஜேடிஎஸ்னு சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதாதளத்தின் தலைவராக இருக்கக்கூடிய குமாரசாமியினுடைய மனைவி அனிதா குமாரசாமி, அவங்களும் அரசியலில் இருக்காங்க. குமாரசாமி ஏற்கனவே நீண்ட காலமாக ஆக்டிவாக அரசியலில் இருக்காரு, அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்காரு, தேர்தல்களை சந்திக்கிறாரு. அவருடைய மனைவியும் அதே போல தேர்தல் அரசியலிலும் பங்கேற்றாங்க. அவங்களுக்கான ஆதரவாளர்கள், அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறதும் அங்கே இருக்கு. அடுத்ததா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவாக அரசியலில் இருந்த காலகட்டத்திலேயே அவங்களும் அரசியலுக்கு வந்தாங்க. தொடக்கத்தில் தேமுதிகவை 2005 விஜயகாந்த் தொடங்கும் போது கட்சிக்குள்ளே எந்த பொறுப்புலையும் இல்லாமல் இருந்தவங்க. அதன் பிறகு மகளிர் அணிக்குள்ளே வராங்க. ஒரு கட்டத்தில் மகளிர் அணியில் இருந்து பொருளாளராக அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாரு விஜயகாந்த். அதனை தொடர்ந்து கேப்டன் இருக்கும்போதே அவங்க பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அவருடைய மறைவுக்கு பிறகு இப்போ கட்சியை முழு நேரமாக வழிநடத்தக்கூடிய பணியில் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் தேசிய அரசியல், மாநில அரசியல்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கணவனுக்கு பிறகு மனைவியோ இல்லது கணவரோடு சேர்ந்து மனைவியும் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. வாரிசு அரசியல் அப்படிங்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுகிறது. அப்பாவுக்கு பிறகு மகன், இல்லை அப்பாவும் மகனும் ஒரே நேரத்தில் தேர்தலில் போட்டியிடுவது, அப்பா மகன் பேரன் உறவினர்னு சொல்லி அரசியலுக்குள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வரும்போது பல்வேறு விதமான விமர்சனங்கள் எப்போதுமே வைக்கப்படுவது வழக்கம்தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு கருத்தும் முன்வைக்கப்படுது. ஒருத்தர் அரசியலுக்கு வராங்கன்னு சொல்லும் போது தன்னுடைய கணவர் அரசியலில் இருக்கிறார், இல்லை தன்னுடைய தந்தை அரசியலில் இருக்கிறார், தன்னுடைய பையன் அரசியல் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரசியல் உரிமையோ இல்லை அவங்க தேர்தலில் போட்டியிடுறதையோ ஜனநாயகத்தின்படியோ இல்லை நம்ம கான்ஸ்டிடியூஷன் படியோ யாருமே மறுக்க முடியாது. யாரை தலைவர்களாக ஏற்றுக்கணும், யாரை நிராகரிக்கணும் அப்படிங்கிறது மக்கள் செய்யக்கூடிய முடிவு. அந்த வகையில் பார்க்கும்போது அகில இந்திய அரசியலில் பல்வேறு கட்சிகளில் வாரிசு அரசியல் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலர் ஆக்டிவாக அரசியல் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதில் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, தோத்தவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த விஷயம், அதாவது வாரிசு அரசியல், கணவனும் மனைவியும் அரசியலில் இருப்பது குறித்து உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.